பயிற்சி 1.5ல சோதிக்கணும் ஒரு கணக்கு கொடுத்துறாங்க. என்ன சோதிக்க போகிறோம்? எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். என்ன ஜி என்ன எஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். எஃப்னா ஜினா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ அதில் ஒரு 5 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கணக்கில் முதல் கணக்கு பார்க்கலாம். ரொம்ப 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 ஈஸி சார். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜியை போடலாம். எதில் விரல் வைக்க போகிறீங்கன்னா எஃப்பில் போய் விரல் வைக்க போகிறீங்க. எஃப்பில் விரல் வச்சுட்டேன். முதல்ல எஃப் இருக்குது, எஃப்பில் போய் விரல் வச்சுட்டேன். அதை நேராக எடுத்துட்டு வாங்க, எக்ஸில் விரல் வைக்கணும். எக்ஸில் விரல் வச்சுட்டு இங்கே என்ன இருக்குது? ஜி. இந்த ஜி போய் பாருங்கள். ஜியில் ஈக்குவலுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸில் விரல் வச்சிருங்க. அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்காங்களோ அதை அப்படியே போடணும். அவ்வளோதான். அப்போது எக்ஸுக்கு பதிலாக விரல் வச்சுட்டீங்கல்ல, ஜியில் போய்ட்டும்ல, எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? எக்ஸுக்கு பதிலாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர். அவ்வளோதான். அடுத்தது நான் பாருங்கள், ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எதில் விரல் வைக்கணும்? ஜியில். ஜி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நேராக எடுத்துகிட்டு போய் எதில் விரல் வைக்க போகிறீங்க? எக்ஸ் ஸ்கொயரில் விரல் வைக்க போகிறீங்க. இங்கே எதை விரல் வைக்கணும்? எஃப். எஃப்பில் என்ன இருக்குன்னு பாரு சாமி, ரைட் ஈக்குவலுக்கு அப்புறமா என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஆர். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஆர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே தான் விரல் வச்சுக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஆரை எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 2 முறை போட்டு பெருக்கணும். எக்ஸ் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னா ஒரு எண்ணை அதே என்னால் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 36. எக்ஸு எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஒரு பாக்ஸ் போடுங்க, இதுக்கு நேராக ஒரு பாக்ஸ் போடுங்க. குறுக்க பெருக்குங்க. மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6x மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6x. மைனஸ் 6xையும் மைனஸ் 6xையும் கூட்டினா மைனஸ் 12x. அப்போ இங்கே பாருங்க, ஆன்சர் என்ன வந்திருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36. அவங்க சோதிக்கிறதுனால கேட்டிருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6, ஜி ஆஃப் எஃப் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36. ரெண்டு சமமாக வந்திருக்கானா? வரல. அப்போ என்ன எழுத போகிறோம்? எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது கணக்கு போகலாமா? எஃப் ஆஃப் ஜி அதே மாதிரி போடணும். அப்புறம் ஜி ஆஃப் எஃப் போடும். ஃபஸ்ட்டு எதை எழுதிக்கணும் பாரு சாமி? எஃப். எஃப்பில் போய் வரல வைங்க, விரல் வச்சாச்சு. எதுக்கு நேராக போகணும்? எக்ஸில் போய் கை வைக்கணும். எக்ஸில் போய்ட்டு கை வச்சாச்சா? வச்சாச்சு. இங்கே அடுத்தது என்ன இருக்குது? ஜி. இந்த ஜியில் ரைட் ஈக்குவலுக்கு அப்புறமா என்ன இருக்கு பாருங்கள், 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கோ அதை போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அவ்வளோதான், போதும் விட்டுலாம். இப்போ இது ஜி. ஜியில் ஃபஸ்ட்டு விரல் வச்சுக்கலாம். எதில் விரல் வைக்கணும்? எக்ஸில் விரல் வைக்கணும். இங்கே எஃப். எஃப்பில் ஈக்குவலுக்கு அப்புறமா என்ன இருக்குது? 2 பை எக்ஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸில் விரல் வச்சுட்டோம். எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம்? 2 பை எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2. 2க்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கு நடுவுனா குறி பெருக்கல். ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கலாம். எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? 2 பை எக்ஸு. இந்த ஸ்கொயர் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும்? த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 பை இந்த ஸ்கொயரானது 2க்கு சொன்னோம், எக்ஸுக்கு சொன்னோம், பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இது இன்ட்டு இருந்துச்சுன்னா இது கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? பை 1. ரெண்டையும் பெருக்கலாம். 4 2 நேராக பெருக்க போகிற சாமி. குறுக்க நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா முழு எண், ஒரு பின்ன இருந்துச்சுன்னா நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா குறுக்க பார்க்குறோம், சம்மந்தம் இல்லை. மேலே பார்க்குறோம், சம்மந்தம் இல்லை. ஸோ நேராக பெருக்க போகிறோம். நேராக பெருக்கும்போது இங்கே பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். 4 2 8 பை 4x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 1. இங்கே பார்த்தாவே தெரிஞ்சிடும். எஃப் ஆஃப் ஜி 2 பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இது 8 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. ஸோ இதுவும் எப்படி இல்லை? சமமாக இல்லை. எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஓகே, அடுத்த தேர்ட் சம்முக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி போடுறோம், அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எஃப் போடுறோம். ஈக்குவல் டு
ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம் எஃப். எஃப்ல போய் வரல வச்சிடலாம், வச்சிடலாம். எதில் வரல வைக்கணும், எக்ஸில். அப்படியே போய் நீட்டிட்ட போய் எக்ஸில் வரல வச்சுருங்க, வச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்கு, ஜி இருக்கு. ஜியில் ரைட் இதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் போய் பார்க்கணும். எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம், 3 மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதில் என்ன போடுறோம், 3 மைனஸ் எக்ஸ். இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ 3 மைனஸ் எக்ஸ் இங்கே என்ன இருக்கு, ப்ளஸ் 6/3 ஈக்குவல் டு நம்பரையும் பார்க்கணும் சாமி. மாறி இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இங்கே ப்ளஸ் 3 இருக்கு, இங்கே ப்ளஸ் 6 இருக்கு. ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 சேர்த்தா ப்ளஸ் 9 மைனஸ் எக்ஸ் பை 3. அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஜி. அப்போ எதில் போய் வரல வைக்கணும், ஜியில் போய் வரல வைக்கணும். ஜியில் வரல வச்சு வேற இதுன்னு போய் எதில் வரல வச்சுக்கணும், எக்ஸில் வரல வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கு, எஃப் இருக்கு. எஃப்ல ஈக்குவலுக்கு அப்புறமா பார்த்துக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் 6/3. எக்ஸில் வரல வச்சுருங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க, 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், இதை எஃப் எடுத்து போட போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 6/3 டேர்மாக இருக்குது. அதனால என்ன போடுறோம், ப்ராக்கெட் ஈக்குவல் டு. மிஸ் இந்த 3 கேன்சல் பண்ணாமனா பண்ணக்கூடாது. ஏன் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் ஒரு வெளியே எடுக்கலாம். 3 மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே எடுத்து இருக்கணும். முன்னாடி எதுவுமே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6/3. என்ன 3 இது, ப்ளஸ் 3. நம்பர் என்ன இருக்கு, ப்ளஸ் 3 மைனஸ் 6. குறிகள் வேற மாதிரி இருக்கு. ஸோ பெரிய எண் 6, பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கழிச்சா 6லேருந்து 3 நீங்கன்னா 3. பெரிய எண்ணு குறி முன்னாடி என்ன இருக்கு, மைனஸ். அது ஏற்கனவே என்ன இருக்கு கூட, மைனஸ் எக்ஸ் பை 3. இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் ஜீரோடைய மதிப்பு என்னது, 9 மைனஸ் எக்ஸ் பை 3. ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் மதிப்பு என்னது, -3 மைனஸ் எக்ஸ் பை 3 இருக்கு. ரெண்டு சமமானா சமம் இல்லை. அப்போ என்னன்னு போட போகிறோம், f of g not equal to g of f. என்னது, therefore. எல்லாத்துலேயும் therefore போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது f of g இதுலேயும் போடுறோம், இதில் g of f போடுறோம். இப்போ f of g எதில் வேல்யூ வைக்கணும், fல. எதுக்கு நேராக வேல்யூ வச்சுருக்கணும், இழுத்துக்கிட்டே போயிட்டு xல வச்சுக்கணும். இப்போ அடுத்தது என்ன இருக்கு, g. ஜியில் எங்கே போகணும், ரைட் சைடு. எதில் வேல்யூ வைக்கணும், ஈக்குவலுக்கு அப்புறமா என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 4. இங்கே யாருன்னா வேல்யூ வச்சுருக்கோம், எக்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 3 ப்ளஸ் இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் 4. எக்ஸ் மைனஸ் 4 நம்பர் இருக்கு. இங்கே ப்ளஸ் 3 இருக்கு, மைனஸ் 4 இருக்கு. ஸோ நம்பரையும் பார்க்குறோம், குறிகள் வேற மாதிரி இருக்கு. ஸோ பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சுக்கிறேன். பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சா 1. பெரிய எண்ணு குறி முன்னாடி மைனஸ். ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது ஜி ஆஃப் எஃப் எதில் வேல்யூ வைக்கணும், ஜியில். அப்படியே எழுதுன போய் வேல்யூ வச்சுக்கோங்க. ஜியில் வேல்யூ வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சு எங்கே வேல்யூ வச்சு வைப்போம், எக்ஸில். இங்கே எங்கே இருக்குது, எஃப். எஃப்ல எங்கே எடுத்து போகணும், ரைட் சைடில் ஈக்குவலுக்கு அப்புறமா. எக்ஸுக்கு பதிலாக ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். இங்கே எக்ஸில் மட்டும் வேல்யூ வைக்கணும், இங்கே ஃபுல்லாக. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 3 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 3 ப்ளஸ் எக்ஸ் போட்டாச்சு, மைனஸ் 4 ஈக்குவல் டு. இப்போ பாருங்க, நம்பரையும் பார்க்கணும். நான் 3 இது ப்ளஸ் 3 மைனஸ் 4. குறிகள் வேற மாதிரியா இருக்கு. ஸோ பெரிய எண்ணது சின்ன என்ன கழித்தா மைனஸ் 1. இங்கே என்ன இருக்கு, ப்ளஸ் எக்ஸ். 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரியனுடைய குறி மைனஸ். இப்போ பாருங்க, this implies f of g -1 plus x, g of f -1 plus x. So சமமா வந்துருச்சா. So f of g equal to g of f. அடுத்து இதுலயும் f of g போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எதில் வேல்யூ வைக்கணும், fல வேல்யூ வச்சாச்சு. ரைட் சைடு இழுத்துட்டு போய் எதில் கரெக்டாக வேல்யூ வச்சுக்கணும், xல வேல்யூ வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது என்ன இருக்கு, g இருக்கு. ஜியில் இங்கே கொண்டு போயிட்டு நீட்டாக அப்படி தேய்ங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 1 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 1 ப்ளஸ் எக்ஸ். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 1 ப்ளஸ் எக்ஸ். ஏற்கனவே என்ன இருக்குங்க, 4. நடுவில் என்ன குறி, பெருக்கல்னு அர்த்தம். அந்த பெருக்கல் பதிலாக ப்ராக்கெட் போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், 1 ப்ளஸ் எக்ஸு. இந்த ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 டேர்மாக இருக்குது. அப்போ த ஹோல் ஸ்கொயர். இங்கே அப்புறமா -1 ஈக்குவல் டு.
ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் 4 கூட பெருக்கணும். 4 இன்ட்டு a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 1 ஸ்கொயர் 1, இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் தான் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் போடணும். ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸு 3 நம்பரையும் பெருக்கிங்க. ஓ 2 2 2 இன்ட்டு எக்ஸு 2x. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும். -1 ஈக்குவல் டு 4 எடுத்து உள்ளே பெருக்கலாம். ஓர் 4 ப்ராக்கெட்னா பெருக்கணும் அர்த்தம். 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர், 4 8x. நம்பரை பெருக்கு மாறி தான் பெருக்கணும். ஸோ ஓர் 4 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர், நான் ப்ளஸ் 4 2 8x -1. இப்போ நம்பராக இருக்குது பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. நம்பராக இருக்குது 4லேருந்து 1 கழிச்சா மீதி எத்தனை? 4லேருந்து 1 கழிச்சா 3. இங்கே என்ன இருக்குது பாருங்க, ப்ளஸ் 4x ஸ்கொயர், மீதி இருக்குது ப்ளஸ் 8x. அடுத்தது g ஆஃப் f. g ஆஃப் f ஃபஸ்ட்டு எதில் வேலை வைக்கணும்? ஜியில் வேலை வச்சாச்சு. அப்புறம் ரைட் சைடு போய்ட்டு எதில் மட்டும் வேலை வைக்கணும்? எக்ஸில் மட்டும் வேலை வைக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எடுத்துங்க 1 ப்ளஸ், அப்புறம் எஃப்ல போய் சம குறி இந்த பக்கம் தேய்ங்க. ப்ளஸ் போட்டுட்டேன். எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம்? 4x ஸ்கொயர் -1, 4x ஸ்கொயர் -1. இங்கன்னா 1 +1, +1லேருந்து -1 போனால் 0 ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். f ஆஃப் ஜியினுடைய மதிப்பு பரிசாமை இவ்வளோ பெருசு வந்துடுது. g ஆஃப் எஃப்னுடைய மதிப்பு இவ்வளோ தான் வந்துடுது. therefore ரெண்டு சமமாக இருக்கா? இல்லை. இதுவும் சமம் இல்லை. ஸோ f ஆஃப் g நாட் ஈக்குவல் டு g ஆஃப் f. அவ்வளோதான்.